விவசாய நிலங்கள், எண்ணெய் வளங்கள், தங்கச் சுரங்கங்கள் அப்படின்னு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு தான் ஆப்பிரிக்கா நாடான சூடான். ஆனா அங்க நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்னால இன அழிப்பு, பசி, பஞ்சம் அப்படின்னு மிகவும் ஒரு நலிவடைஞ்ச நாடாக இப்ப உலக அளவுல பார்க்கப்படுது. என்னதான் இங்க எண்ணெய் வளங்கள், தங்கச் சுரங்கங்கள் அப்படின்னு இந்த சூடான் நாட்டுல இருந்தாலுமே கூட ஏழ்மை நாடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த பட்டியல் போடப்படும் இல்லையா, ஏழ்மை நாடு பட்டியல்ல மிகவும் பின்தங்கிய நாடாதான் சூடான் பார்க்கப்படுது. 2021 ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி சூடான் நாட்டுல கவிழ்க்கப்படுது. அதன் பிறகு அங்க ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது. அந்த ராணுவ ஆட்சிக்கும் அதன் கீழ் இயங்கக்கூடிய ரேபிட் சப்போர்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ராணுவ துணைப்படைக்கும் உள்நாட்டு போர் நடக்கிறது. அதனாலதான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு 1.2 லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 கோடி மக்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை இழந்து இப்போ முகாம்களை வசிச்சுட்டு வராங்க. RSF அப்படின்னு சொல்லப்படுற ரேபிட் சப்போர்ட் போர்ஸ் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய சில குழுக்கள்லாம் கிளர்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதனால அங்க உள்நாட்டு போர் மிகவும் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆல் ஐஸ் ஆன் சூடான் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால உலக மக்கள் மத்தியில இந்த சூடான் எங்க இருக்கிறது, அங்க என்ன நடக்கிறது அப்படின்றத ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது.